ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டிப்ஸ் பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டால் முட்டை கூடலாம் இருக்கும். அதை நம்ம கீழே தூக்கி போட்டுறாமல் அது ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி முட்டை கூட ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நெய்ஸை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் என்னடா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க சொல்கிறாங்களே, ஸ்மெல் வராதான்னு பார்க்காதீங்க. அந்த ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க, இல்லைனா புகையாக வரும். இந்த அளவுக்கு நேஸாக அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஒரு 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த மாதிரி பூக்கள் பூக்கிற செடி இருந்துச்சுன்னா, இது வந்துட்டு மஞ்சள், செவந்தி, ரோஸ்குள்ள வச்சுருக்கோம். இப்போ இந்த ரோஸ் செடிக்கு நம்ம அரைச்சி வச்ச முட்டை தோலோட பவுடரை வந்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பூ வந்துட்டு நல்லா வளரும், செடி வந்து நல்லா செழுமையாக இருக்கும். அந்த உரத்தை போட்டதுக்கப்புறம் மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லைனா தண்ணியில் கூட சேர்த்து நீங்கள் டைல்யூட் பண்ணி ஊற்றலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.